கனடாவின் டொரண்டோவின் தோன்கிளிஃப் பார்க் பகுதியில் அமைந்துள்ள 3 குடியிருப்பு கட்டிடங்கள் மீது அடுத்தடுத்து மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி சூட்டு சம்பவங்களால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவங்களுடன் தொடர்புடையது என கருதப்படும் கருப்பு நிற 2016 தொடக்கம் 2020 ஹோண்டா சிவிக் ரக காரை தேடி வரும் டொரண்டோ போலீசார் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த காரின் கண்ணாடிகள் கருப்பு நிறத்தால் மூடி மறைக்கப்பட்டும் முன்பக்க இலக்கத்தகடு இல்லாமலும் காணப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். புதன்கிழமை காலை 43 தோன்கிளிப் பார்க் டிரைவில் அமைந்துள்ள அடுக்குமாடி குடியிருப்பு மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதை அடுத்து இந்த வாகனம் ஓவர்லி ஃபவுல்லோ வார்ட் பகுதியிலிருந்து அதிவேகமாக தப்பிச் சென்றுள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 4 மணியளவில் 47 மற்றும் 49 டோன்கிளிப் பார்க் டிரைவில் உள்ள 2 கட்டிடங்கள் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டிலும் இதே வாகனமே பயன்படுத்தப்பட்டதாக போலீசார் சந்தேகிக்கின்றனர். நல்வாய்ப்பாக இந்த தாக்குதல் எதிலும் எவருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை. சம்பவம் குறித்து கருத்து வெளியிட்ட நகரசபை உறுப்பினர் ரேச்சல் செர்னோஸ்லின் பாதிக்கப்பட்ட பகுதியில் போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்படும் என உறுதியளித்துள்ளார். இந்த கட்டிடங்களில் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வாழ்கின்றன. மக்களின் அச்சத்தை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த வன்முறை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என அவர் வேதனையுடன் தெரிவித்துள்ளார். இந்த கருப்பு நிற ஹோண்டா சிவிக் கார் குறித்து ஏதேனும் தகவல்கள் தெரிந்தால் உடனடியாக டொரண்டோ போலீசாரையோ அல்லது குற்றத்தடுப்பு பிரிவையோ தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள்.